இது பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ரியாக்ஷன் ஆஃப் ஆல்கைல் ஹேலைடு, ஆல்கைல் ரேடிக்கல். இந்த RORல இதை பார்த்துட்டோம். இதுக்கு வந்து குளோரின், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட், ஆப்சன்ஸ் ஆஃப் சன்லைட் பார்த்துட்டோம். அப்புறம் இந்த O ரியாக்ஷன் பார்த்துட்டோம். பெராக்சைட் ஃபார்மேஷன் பார்த்தாச்சு. இப்போ ROக்கும் இல்லை பாண்டு ஒன்றா இந்த சைடு உடையணும், இல்லாட்டி இந்த சைடு. எந்த சைடு உடைஞ்சாலும் ஒன்று தான். CO பாண்டு, CO இல்லாட்டி CO பாண்டு உடையுது. கிளிவேஜ் ஆஃப் பாண்டில் என்னென்ன ரியாக்ஷன்லாம் பாண்ட் உடஞ்சி என்ன ரியாக்ஷன்ஸ் நடக்குதுன்றதை பார்க்கலாம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ரியாக்ஷன் இன்வால்விங் CO பாண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு ஹைட்ராலிசிஸ். ஹைட்ராலிசிஸ்னாவே நேம் என்ன, வாட்டர் மாலிகுல் ஆட் ஆகுது. ஈத்தர்ஸ் ஆன் பாயிலிங் வித் வாட்டர். ஈத்தரையும் வாட்டரையும் நல்லா பாயில் பண்ணணும் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட். என்ன கொடுக்குன்னு போட்டால் ஆல்கஹால் கொடுக்கணும். ROR HOHன்னு இருக்குது. ஈத்தரை இந்த ஆக்சிஜன் இருக்கனால இது நெகட்டிவ். அப்போ அந்த அப்படியே அந்த இடத்துல என்ன ஆயிரும், அடுத்தது பாசிட்டிவ் ஆயிரும். இதே வாட்டர் மாலிகுல் எப்படி பிரிக்கலாம், H+OH-ன்னு. சரியா, H+OH- பிரிக்கிறோம். அப்போ ப்ளஸ் எதை நோக்கி போகும், மைனஸை நோக்கி. ROH, இது ROH. அப்போ 2 மாலிகுல்ஸ், 2 ROH ஃபார்ம் ஆகுது. இது ROH, இங்கே ROH. 2 மாலிகுல்ஸ் ஆஃப் ROH. ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். பாருங்கள், C2H5O டைஎத்தில் ஈத்தர் எடுத்திருக்கேன். வாட்டரோட சேர்த்து பாயில் பண்ணுறோம். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் என்ன கொடுத்துருக்கு, இதை அப்படியே பிரேக் பண்ணுறோம். இங்கே ஆக்சிஜனுக்கு மேலே இருக்க மைனஸ், இந்த சைடில் இருக்கிறது ப்ளஸ்ஸு. அப்போ இதே மாதிரி இது ப்ளஸ், இங்கே மைனஸ். H+OH-. இப்போது H என்ன பண்ணோம், மைனஸை நோக்கி போகும். OH இந்த சைடு போகும். அப்போ C2H5OH, C2H5OH. 2 molecules of alcohol. Reaction with hydrogen bromide or iodide. ஓகே, இது வந்து ஹேலைடு. ஈத்தர்ஸ் வந்து cleave to form alcohol and alkyl halide ஃபார்ம் ஆகும். இதோட ரியாக்ட் பண்ணுறப்போ ஒரு ஆல்கஹாலும் ஒரு ஹேலைடும் கிடைக்கிது. பாருங்கள், RORHI. இதை ஸ்ப்ளிட் பண்ணால் என்ன வரும், COவை இது சைட் ப்ளஸ்ஸு, இது மைனஸ். ஓக்கு மேலே மைனஸ் எப்போதும். அதேமாதிரி H+I-. அப்போ ப்ளஸ் எதுவும் இப்போ மைனஸ். ROH ஃபார்ம் ஆகிடுச்சா, ஆல்கஹால் ஃபார்ம் ஆகிடுச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது, RI. ஓகே, இதுதான் ஆல்கைல் ஹேலைட், இது ஆல்கஹால். இப்போது அதுவும் ஹேலஜன் இந்த மைனஸ் சார்ஜ். இப்போ இது வந்து சிமெட்ரிக்கலாக இருந்தால் இந்த இது ஒன்றும் கிடையாது, இப்படி எழுதிடலாம். இப்போது அன்சிமெட்ரிக்கலாக இருக்குது. இந்த பாருங்கள், இந்த சைட் CH3 இருக்குது, இங்கே C2H5 இருக்குது, H25. அப்போ இந்த HI எப்படி பிரியுதுன்னு பாருங்கள். ஓக்கு மேலே மைனஸ், இந்த பக்கம் போடக்கூடாது. CH3O C2H5ன்னு இருந்தால் இப்படி பிரிக்கக்கூடாது. ஓகே, CO ஹைலி ஸ்மாலர் குரூப் தான் போர் ஹேலைடு அட்டாக் பண்ணும். HI இதில் எது ஸ்மாலர் குரூப், CH3 சின்னது, ஒரு கார்பன் தான் இருக்குது, இங்கே 2 கார்பன் இருக்குது. அப்போ கம்மி கார்பன் இருக்க இடத்துல இந்த I வந்து உட்காரும். ஓகேவா, CH3O C2H5 இருக்கிறப்போ CH3 வந்து ஐயோட சேர்ந்துக்கும். C2H5 ரிமைனிங் C2H5OH. ஓகே, சின்ன குரூப்பில் தான் அந்த அயோடின் போய் உட்காரும். ரிமைனிங் குரூப் எல்லாம் ஹைட்ரஜன் உட்காந்துக்கும். ஸோ ஆல்கஹாலும் ஹேலைடும். இதோட மெக்கானிசம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஈத்தர் எடுத்திருக்கேன், அன்சிமெட்ரிக்கல் ஈத்தர். இங்கே சைட் CH3, இங்கே CH2 CH3. ஓகே, இப்போ ஹைட்ரஜன் அயோடைடு. இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும், முதல்ல இந்த ஹைட்ரஜனை ட்ராக் பண்ணும். அதனால் இதுக்கு பேர் புரோட்டான். H+ புரோட்டான். புரோட்டான் போய் அங்கே உட்காருது ஈத்தர் மேலே. ஸோ புரோட்டனேஷன் ஆஃப் ஈத்தர். இந்த ஹைட்ரஜன் போய் இந்த நெகட்டிவ் சார்ஜ் உள்ள இடத்துல போய் உட்காரும். H+ ஆகிடும். அப்புறம் சரியா, புரோட்டனேஷன் ஆன பிறகு இப்போ யார் இங்கே தனியாக நிற்கிறா, ஹேலைட் அயான் தனியாக நிற்கிது. இந்த ஹேலைட் அயான் அட்டாக் எங்கே அட்டாக் பண்ணும் இங்கே பார்த்துட்டோம். ஹேலஜன் ப்ரிஃபர் ஸ்மாலர் குரூப். ஹைட்ரஜன் அயோடைடு என்ன பண்ணும், இந்த பக்கம் போகிறதா இந்த பக்கம் போகிறதா. H- இங்கே நிற்கிது. C ஒரு கார்பன் தான் இருக்குது, இந்த சைடு 2 கார்பன் இருக்குது. அப்போ லெஸ் கார்பன் உள்ள இடத்துல போய் இந்த அயோடைட் அட்டாக் பண்ணும். அட்டாக் ஆஃப் ஹேலைட் அயான் டு தி லெஸ் ஹிண்டட் பொசிஷன். போய் லெஸ்ஸாக இருக்கிற இடத்துல போய் அட்டாச் ஆனோன்னே இது என்ன பண்ணும், பிரேக் ஆகும். CH3I CH3 CH2OH ஆல்கஹால் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, இது ஒரு மெத்தட். இப்படி தான் இது வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. If excess of concentrated hot concentrated hydrogen iodide
இருந்துச்சுன்னா இதே மாதிரி தான் இது வரைக்கும் வரும். இந்த இதோட ஹைட்ரஜன் அயோடைடு இதே மாதிரி ரியாக்ஷன் தான். எக்ஸஸாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த ஆல்கஹால் என்ன ஆகும், அயோடைடாக ஆகிடும். அவ்வளோதான். சரியா? லாஸ்ட்டாக வர ஆல்கஹாலும் என்ன ஆகிடுச்சு, CH3CH2OH ஹைட்ரஜன் அயோடைடு சேர்ந்து CH3CH2I ஃபார்ம் ஆகிடுச்சு. அல்கைல் அயோடைட் ஃபார்ம் ஆகிடும். சரியா? ஸோ எக்ஸஸ் இருந்தால் ரெண்டுமே அயோடைடாக ஆகிடும் வித் PCl5. ஓகே, PCl5 பாருங்கள், cleaves to give alkyl, 2 molecules of alkyl, ROR ஈத்தர் எடுத்திருக்கேன். PCl5 எப்படி எழுதியிருக்கோம் பாருங்கள், PCl3 இந்த சைடு ஒரு Cl, இந்த சைடு Cl, ROR PCl5 3 போட்டுட்டு இந்த சைடு ஒரு Cl, இந்த சைடு இது ஒரு RCl, இங்கே ஒரு RCl, 2 molecules of RCl, ரிமைனிங் என்ன இருக்குது, POCl3. ஓகே, இது ஒரு மெத்தட். அப்புறம் ரியாக்ஷன் வித் அசிட்டைல் குளோரைடு. ஓகே, அசிட்டைல் குளோரைடு CH3COCl. இப்போது ஈத்தர் ஈக்குவல், ரெண்டு சைடு சிமெட்ரிக்கலாக இருக்க மாதிரி எடுத்துக்கலாம், அன்சிமெட்ரிக்கலும் எடுத்துக்கலாம். சரியா? இப்போது அசிட்டைல் குளோரைடு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஜிங்க் குளோரைடு போட்டிருக்கேன். இப்போது இங்கே என்ன பண்ணுறேன், பிரிப்போம். ரெண்டுமே சிமெட்ரிக்கலாக தானே இருக்குது. அதனால் எப்படி ஆக்சிஜன் உள்ள இடம் மைனஸ், இந்த சைடு ப்ளஸ். இந்த இடத்துலையும் அதே மாதிரி மைனஸ் உள்ளது எங்கே போகும், ப்ளஸ்ஸை நோக்கி போகும். CH3CH2Cl. ரிமைனிங் என்ன இருக்குது, CH3COOCH2. ஒரு எஸ்டர் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆல்கைல் ஹேலைட் ஒரு எஸ்டர். அடுத்தது இது இது வரைக்கும் அலிஃபாட்டிக் உரியது, அலிஃபாட்டிக் ஈத்தர். இப்போ அரோமேட்டிக் உள்ளது பாருங்கள், இது அரோமேட்டிக். இங்கே ROR ஈத்தர் தான், அன்சிமெட்ரிக்கல் ஈத்தரில் இது CH3 பாருங்கள், CH3O. இது என்னது, பென்சீன் ரிங், C6H5 அன்சிமெட்ரிக்கல். அது பென்சீன் ரிங் உள்ளதுனால அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். இப்போது இதுக்கு பேர் மீத்தாக்சின்னு சொல்லுவோமா, மீத்தாக்சி தான் என்ன எழுதிக்கிட்டோம், ஆல்காக்சி குரூப். இந்த ஆல்காக்சி குரூப்க்கு என்ன கெப்பாசிட்டினா, வரதை வர்ற சப்ஸ்டியூயண்ட்டை ஆர்த்தோ பொசிஷனுக்கும் பேரா பொசிஷனையும் டைரக்ட் பண்ணும். வர்றவங்களேனா இங்கே வாங்க, எங்கே உட்காரணும், ஆர்த்தோ பொசிஷன்லையும் பேரா பொசிஷன்லையும் இப்போ உட்காரத்துக்கு டைரக்ட் பண்ணும். அப்புறம் அது இல்லாமல் இந்த பென்சீன் ரிங்கை ஆக்டிவேட் பண்ணும். இதுக்கு 2 வேலை, இந்த ஈத்தாக்சிக்கு 2 வேலை நடக்குது. என்ன செய்யுது, வர்றவங்கள போய் இங்கே உட்காருங்க, இங்கே உட்காருங்கன்னு இன்னொன்று இந்த பென்சீன் ரிங்கை ஆக்டிவேட் பண்ணிடும். ஸோ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனுக்கு ஆக்டிவேட் பண்ணிடுச்சு. இப்போது ரியாக்ஷன் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா, அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் பார்க்கணும். இது எடுத்துக்கலாம், வேண்டாம். இதுக்கு பேர் என்ன, அனிசோல் ஆர் methoxybenzene. Methoxybenzene or anisole. Anisole in the presence of bromine. இதுக்கு பேர் bromination. Bromination reaction. சரியா? Bromine in the presence of ethanoic acid. இது என்னன்னு இங்கே பார்த்துட்டோம். வர்ற மீத்தாக்சி குரூப்க்கு என்ன வேலை, ஆர்த்தோ இல்லாட்டி பேரா பொசிஷனுக்கு அனுப்புகிற வேலை. ஸோ வர்ற புரோமினை ஆர்த்தோ பொசிஷனுக்கும், அப்போ ரிமைனிங் 2 பிஆர்லேயே ஒரு பிஆர் ஹெச்பிஆர் போயிடும். ப்ளஸ் இன்னொன்று OCH3 பேரா பொசிஷனுக்கு பார்க்கணும். அப்போது ஆர்த்தோ புரோமோ அனிசோல், பேரா புரோமோ அனிசோல் ஃபார்ம் ஆகும். சரியா? எது மேஜர் ப்ராடக்ட்னா இதுதான் மேஜர் ப்ராடக்ட். புரோமினேஷன் முடிஞ்சுதா? அடுத்தது நைட்ரேஷன். நைட்ரேஷன்னா என்ன ஆட் பண்ணணும்னா, அனிசோலில் concentrated nitric acid, nitration now nitric acid in the presence of concentrated sulfuric acid. Okay, anisole எழுதிக்கிறோம். எந்த பொசிஷன்ல நைட்ரோ குரூப் போயிடணும், ஆர்த்தோ பொசிஷன். நைட்ரோ குரூப் ஆர்த்தோ நைட்ரோ அனிசோல் ஆர் பேரா நைட்ரோ அனிசோல். ஸோ இதுதான் மேஜர் ப்ராடக்ட். அடுத்து இன்னொரு மெத்தட் நைட்ரேஷன், புரோமினேஷன். அடுத்து ஃப்ரெடரல் கிராஃப்ட் ரியாக்ஷன். ஃப்ரெடல்
கிராஃப்ட். ஃப்ரிட்ரல் கிராஃப்ட் என்னன்னு அனிசோல் எடுத்தாச்சு. இந்த மெத்தில் குளோரைடு என்ன கேட்டலிஸ்ட் மாதிரி எடுத்துருக்கோம்னா ஆன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்பன் டை சல்ஃபைடு. சரிங்களா? இந்த ஹெச் இருக்கு இல்லையா, இந்த சிஎல்லும் எந்த சைடில் டைரக்ட் பண்ணணும்னு பார்த்துட்டோம், ஆர்த்தோ பொசிஷன். அப்போ ஆர்த்தோ பொசிஷனில் ஒரு ஹெச் இருக்குமா, இந்த ஹெச்சும் இந்த சிஎலும் ஹெச்சிஎலாக போயிடும். அப்போ அந்த இடத்துல வந்து CH3 உட்காந்துடும். ஓகேவா? அதே மாதிரி இந்த சைட்லேயும் OCH3, இங்கே இருக்கிற ஹெச்சும் ஒரு சிஎலும் போயிடும், இங்கே CH3. இப்போ இது என்னது, இப்படி பார்த்துட்டோம்னா டொலிவீன் இல்லையா, டொலிவீன் இப்படி பார்த்தா டொலிவீன் ஆகிடும். இது வந்து மீத்தாக்சி டொலிவீன் எழுதிக்கலாம். சரியா? ஆர்த்தோ பொசிஷன், பேரா பொசிஷன். அப்போ பேரா பொசிஷன் தான் நிறைய மேஜர் ப்ராடக்ட் கிடைக்கும். அடுத்து இதே வந்து இன்னொரு இது போடணும், அசிட்டைல் குளோரைடு போடலாம். CH3Cl. இந்த அசிட்டைல் குளோரைடு இங்கே வந்து என்ன மெத்தில் ஹேலைட் போட்டோம், இப்போ அசிட்டைல் ஹேலைட். அசிட்டிக் ஆசிட்டில் ஒரு குளோரின் சேர்த்துனோம்னா அசிட்டைல் குளோரைடு. ஓகே, அலுமினியம் குளோரைடு போடுறோம். கிவ்ஸ் அவுட் என்ன ஆகிடும், இங்கே இருக்கிற ஹெச்சும் இந்த சிஎலும் போயிடும். அதேமாதிரி இங்கே இருக்கிற ஹெச்சும் சிஎலும் போயிடுச்சு. சரி, OCH3 சிஎல் போயிடுச்சு, COCH3. இப்போ இது மீத்தாக்சி அசிட்டைல் குரூப்பில் இருக்க அசிட்டோ. இது என்ன, ஃபீனோல் குரூப். அசிட்டோ கீட்டோ குரூப் இருக்குது, அசிட்டோஃபீனோன். சரியா? அதே மாதிரி இங்கேயும் OCH மீத்தாக்சி, இந்த பேரா பொசிஷனில் COCH3 அசிட்டோஃபீனோன். சரியா? அசிட்டோஃபீனோன். இதெல்லாம் என்னது, அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்.